மழை நாளின் குடும்ப வாசம். மழை தூறி தூறி பெய்து கொண்டிருந்த ஒரு காலையில் கிராமத்து வீட்டின் மண் வாசனை முழு வீட்டையும் நிரப்பியது. சின்ன வீடு, முன் தாழ்வாரம், பின்னால் நனைந்த மரங்கள், எல்லாம் அமைதியாக இருந்தது. கமலா அடுப்பில் விறகை வைத்து சாம்பார் சமைத்துக் கொண்டிருந்தாள். அவள் பக்கத்தில் அவள் மகள் மல்லி காய்கறி நறுக்க உதவினாள். வெளியில் மழை விழும் சத்தம், உள்ளே அடுப்பின் சூடு சூடு சத்தம் அந்த வீட்டையே உயிரோட்டமாக மாற்றியது. அதே நேரத்தில் வயலில் வேலை முடித்து ராமு மழையில் நனைந்தபடி வீட்டுக்கு வந்தான். வாசலில் நின்றவுடன், அம்மாடி, சாம்பார் வாசனை தெருவிலிருந்தே வந்துடுச்சே என்று சிரித்தான். கமலா உடனே ஒரு துணியை கொடுத்து, முதல்ல தலைய துடைங்க, குளிர் பிடிச்சிடும் என்றாள். சில நிமிடங்களில் சூடான சாதம், கீரை பொரியல், சாம்பார் எல்லாம் இலை மேல் பரிமாறப்பட்டது. மழையை பார்த்து கொண்டே குடும்பம் மூவரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். மல்லி சிரித்தபடி, மழை நாள்ல அம்மா சமைக்கிற சாப்பாடுதான் ரொம்ப ருசி என்றாள். அதை கேட்டு ராமு மெதுவாக சொன்னான், பெரிய வீடு வேண்டாம், குடும்பம் சேர்ந்து சாப்பிடுற இந்த நிமிஷம்தான் வாழ்க்கையில பெரிய சந்தோஷம். வெளியில் மழை இன்னும் பெய்து கொண்டே இருந்தது. ஆனா அந்த சின்ன வீட்டுக்குள் இருந்தது அன்பும் அமைதியும் தான். நீதி. வாழ்க்கையில் செல்வம் பெரியது இல்லை, குடும்பத்துடன் பகிரும் நேரம்தான் உண்மையான செல்வம்.